உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நீடித்து வரும் 6 மாத கால போர் இப்போது அதன் இறுதி அத்தியாயத்தை எட்டியுள்ளதாக வாஷிங்டன் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக எகனாமிக் டி டே எனப்படும் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிதி தாக்குதலை அமெரிக்கா இன்று தொடங்குகிறது. ஈரானின் ஒவ்வொரு பொருளாதார உயிர் நாடியையும் துண்டித்து அந்த நாட்டை உலக நாடுகளிடமிருந்து முற்றிலுமாக தனிமைப்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று அமெரிக்க நீதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை வெறும் ஈரானை மட்டும் குறிவைக்கவில்லை. அந்த நாட்டுடன் வர்த்தக தொடர்பில் இருக்கும் சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு இறுதி எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் அல்லது தங்களின் வங்கிகள் மூலம் நிதி பரிமாற்றம் செய்யும் நாடுகள் பிரம்மாண்டமான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அணு ஆயுத திட்டங்கள் ஏற்கனவே அமெரிக்காவால் சிதைக்கப்பட்டுவிட்டதாகவும் தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த நிதி போர் ஈரானின் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தையே வீழ்த்தும் ஒரு இறுதி ஆட்டம் என்றும் ஸ்காட் பெசன்ட் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த மிரட்டல்களுக்கு ஈரான் தரப்பில் இருந்து இதுவரை இல்லாத அளவிலான மிக ஆக்ரோஷமான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மொகசன் ரெசாய் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த பொருளாதார போரில் இணையும் அல்லது அதற்கு ஆதரவு அளிக்கும் எந்த ஒரு நாடும் ஈரானின் நேரடி எதிரியாக கருதப்படும் என்றும் அது ஒரு போர் செயலாகவே பார்க்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அமெரிக்கா தனது பிடிவாதத்தை தொடர்ந்தால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக மட்டுமல்லாமல் பாரசீக வளைகுடாவின் எந்த பகுதியில் இருந்தும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்று அவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இது உலக எரிசக்தி சந்தையில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெபஸ்கியான் மற்றும் சபாநாயகர் காலிஃபாஃப் ஆகியோர் ஒரு புறம் ராஜதந்திர ரீதியாக போரை முடிக்க விரும்புவதாக கூறினாலும் மறுபுறம் அமெரிக்காவின் அடாவடி போக்கை உலகம் வெறுப்பதாக சாடியுள்ளனர். மக்களுக்கு பசி இருந்தால் எந்த இராணுவ வலிமையும் நம்மை காப்பாற்றாது என்று ஈரானின் பொருளாதார நெருக்கடியை அந்நாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்டாலும் தங்களின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி ஈரானின் 80% எண்ணெயை சீனா வாங்கி வரும் சூழலில் அமெரிக்காவின் இந்த புதிய தடைகள் ஒரு சர்வதேச வர்த்தக போராக உருவெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பொருளாதார யுத்தம் உலக நாடுகளை எந்த திசைக்கு இட்டு செல்லும் என்பதே இப்போது ஒட்டுமொத்த மனித குலத்தின் முன்னால் உள்ள மிகப்பெரிய அச்சமாகும்.